ஹாய் குடேஸ், இன்னைக்கு 70 நொடி ஸ்டோரியில் நன்றி சொல்லுவோம். வாங்க பார்க்கலாம். ராமு சோமு 2 பேருமே நீண்டகால நண்பர்கள். ரொம்ப நாள் கழித்து சந்திச்சுக்கிறாங்க. ராமு பார்க்குறதுக்கு சோகமாக இருக்கார். சோமு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா, இந்த கடவுள் எல்லாரையுமே வசதியாக எல்லா செல்வங்களோடையும் சந்தோஷமாக வச்சுக்கிறாரு. ஆனால் நான் மட்டும் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஏழையாகவே வாழ்ந்துட்டுருக்கேன். இதுவரை எனக்குன்னு அவர் எதுவுமே கொடுத்ததில்லை அப்படின்னு ஒரு மாதிரி சலிப்பாக பேசுகிறாரு. சரிடா, நான் உனக்கு ஒரு 1 லட்சம் தர்றேன், உன்னோட ஒரு கையை மட்டும் எனக்கு வெட்டி கொடு அப்படின்னு சோமு கேட்குறாரு. இதை கேட்டதுமே ராமுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி விடுடா, 10 லட்சமாக தர்றேன்டா, உன்னோட ஒரு காலை மட்டும் எனக்கு வெட்டி கொடுறா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் கொடுக்க முடியாதுடா அப்படின்னு ராமு சொல்லிடுறாரு. சரிடா, நீ எவ்வளோ பணம் கேட்குறியோ அதுக்கும் மேலே நான் தர்றேன், உன்னோட 2 கண்களை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சோமு கேட்குறாரு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா செல்வங்களையும் நீ வந்து கொடுத்தா கூட என் கண்களை மட்டும் உனக்கு கொடுக்கவே முடியாதுடா அப்படின்னு ராமு சொல்லிடுறாரு. இப்போ தெரியுதா கடவுள் உனக்கு எவ்வளோ விலை உயர்ந்த செல்வங்களை கொடுத்துருக்காருன்னு. ஆனால் நீ அதுக்கு நன்றி சொல்லாம எதுவுமே தந்ததில்லையேன்னு சலிச்சுக்கிறியடா, கடவுளுக்கு நன்றி சொல்ல பழகுடா அப்படின்னு சோமு சொல்றாரு. ராமுவுமே தன்னோட தவறை உணர்றாரு. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம்? பல பேருக்கு இங்கே எதுவுமே இல்லாமல் தங்களோட வாழ்க்கையை வாழ்கிறாங்க. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதுக்கு நன்றி சொல்ல பழகுவோம். ஓகேவா குட்டீஸ்? நன்றி, வணக்கம்.